அன்பான மாணவர்களே, நாம் இன்று 11ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய பாடமானது விலங்கு திசுக்களின் வகைப்பாட்டில் கூட்டு எபித்தீலிய திசுக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நாம் இந்த வகைப்பாட்டில் விலங்கு திசுக்களை எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு என்ற 4 பிரிவுகளாக பிரித்து அதில் எபித்தீலியல் திசுவை நம்ம வகைப்படுத்தும் போது எளிய எபித்தீலியல் திசுக்கள், கூட்டு எபித்தீலியல் திசுக்கள் என்று பிரித்தோம். அதில் எளிய எபித்தீலியல் திசுக்களில் எளிய தட்டை வடிவ எபித்தீலிய செல்கள், எளிய கனசதுர வடிவ எபித்தீலிய செல்கள், எளிய தூண் வடிவ எபித்தீலிய செல்கள், எளிய குறியிலை கொண்ட செல்கள் மற்றும் எளிய பொய்யடுக்கு செல்கள் என்று கிட்டத்தட்ட 5 வகையான எளிய எபித்தீலியம் பற்றி பார்த்தோம். இப்போ தற்பொழுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எபித்தீலியல் திசு என்பது கூட்டு எபித்தீலியம். கூட்டு எபித்தீலியல் திசுக்கும் எளிய எபித்தீலியல் திசுக்களுக்கும் உள்ள ஒரே வேறுபாடு, எளிய என்பது ஓரடுக்கை பெற்றிருக்கும். கூட்டு எபித்தீலியம் என்று சொல்லக்கூடியது அவை பல அடுக்கு செல்களால் ஆக்கப்பட்டது. இப்போ கூட்டு எபித்தீலியம் என்று சொல்லும் பொழுது இதனுடைய பணி என்ன என்றால் சுரத்தலிலும் உறிஞ்சுதலிலும் பங்குள்ளக்கூடியது. இவை அடுக்குகளாவோ அல்லது இடைநிலையிலோ காணப்படுகின்றன. கூட்டு எபித்தீலியமானது அடுக்குகளாவோ அல்லது இடைநிலையிலேயோ காணப்படக்கூடியது. இவற்றின் முக்கிய பணி வேதிய மற்றும் இயற்பிய அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பது. கூட்டு எபித்தீலியமானது தோலின் உலர்ந்த பரப்புகளின் மீதும் வாய்க்குழி, தொண்டை, உமிழ்நீர் சுரப்பியினுடைய நாளங்கள், கணைய நாளம் ஆகியவற்றில் ஈரமான உள்பரப்புகளில் காணப்படுகின்றன. இவைகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை அடுக்கு தட்டை எபித்தீலியம் என்றும், அடுத்து அடுக்கு கனசதுர வடிவ எபித்தீலியம், அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியம் மற்றும் அடுக்கு இடைநிலை எபித்தீலியம் என்று 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. தோலில் உலர்ந்த எபிடெர்மிஸின் மீது காணப்படும் கெராட்டின் நிரம்பிய வகை மற்றும் ஈரப்பதமான உணவுக்குழல், வாய் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகியவற்றில் காணப்படும் கெராட்டின் அற்ற வகை என்ன? இந்த அடுக்கு தட்டை எபித்தீலியம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. பொதுவாக கூட்டு எபித்தீலியம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் 1 அடுக்கு தட்டை எபித்தீலியம், அடுக்கு கனசதுர வடிவ எபித்தீலியம், அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியம் மற்றும் அடுக்கு இடைநிலை எபித்தீலியம் என்று 4ஆக பிரித்தோம். அந்த 4 வகையான எபித்தீலியம் அடுக்கு தட்டை எபித்தீலியம் என்பது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. கெராட்டின் நிரம்பிய வகை, கெராட்டின் அற்ற வகை என்ன 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்தது 2வது வகையான அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியம். இப்போ அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியமானது தொண்டை, ஆண் சிறுநீர் நாளம் மற்றும் சில சுரப்பிகளின் நாளங்களின் உள்ளுறை என நமது உடலில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இந்த அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியம் காணப்படுகிறது. அடுத்து நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அடுக்கு தட்டை எபித்தீலியமானது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று கெராட்டின் நிரம்பிய வகை, கெராட்டின் அற்ற வகை என்று. அதேபோல் அடுக்கு கனசதுர வடிவ எபித்தீலியம் இவை எங்கே காணப்படுகின்றன? வியர்வை சுரப்பியினுடைய குழல் பகுதி, பால் சுரப்பியல் ஆகியவற்றில் காணப்படுகிறது. அடுத்து 4வதான அடுக்கு இடைநிலை எபித்தீலியமானது சிறுநீர் நாளம் மற்றும் சிறுநீர் பை, சிறுநீர் புறவழியின் சில பகுதிகள் ஆகியவற்றில் காணப்படக்கூடியது. இவைகள் நீட்சியடையவும் தளரவும் செய்து உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. இடைநிலை எபித்தீலியமானது நீட்சியடையவும் தளரவும் செய்து உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. அடுத்து இந்த கூட்டு எபித்தீலியம் என்று எடுத்துக்கொண்டால்
அந்த கூட்டு எபித்தீலியத்தினுடைய அந்த அமைப்பை இங்கே படம் 3.4 பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளை கொண்ட செல்கள் காணப்படுகிறது. சரி, இப்போ அடுத்து இந்த எபித்தீலியத்தினுடைய அனைத்து செல்களும், அதாவது கூட்டு எபித்தீலியத்தினுடைய அனைத்து செல்களும் சிறிதளவு செல்லிடை பொருளால் ஒருங்கிணைக்க அல்லது ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான விலங்கு திசுக்களில் சிறப்பு இணைப்பு அல்லது சந்திப்புகள் என்னும் அமைப்புகள் செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியாக மற்றும் செயல் ரீதியான பிணைப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்த பிணைப்புகள் ஆக்சுவலி 3 வகையான பிணைப்புகள் காணப்படுகிறது. இதில் எபித்தீலியல் திசுக்களிலும் மற்றும் இதர வகை திசுக்களிலும் 3 வகையான பிணைப்பு அல்லது சந்திப்புகள். அதில் ஒன்று இறுக்கமான சந்திப்பு, 2வது ஒட்டும் சந்திப்பு, 3வது இடைவெளி சந்திப்பு அப்படின்னு சொல்கிறோம். இறுக்கமான சந்திப்பை டைட் ஜங்ஷன் என்றும், ஒட்டும் சந்திப்பை அட்ஹேரிங் ஜங்ஷன் என்றும், இடைவெளி சந்திப்புகளை அதாவது கேப் ஜங்ஷன் என்றும் 3 வகையாக அந்த சிறப்பு இணைப்புகளை நம்ம பிரிக்கிறோம். சரி, இதில் முதல் இதான இறுக்கமான சந்திப்புண்டா என்ன? செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு உதவுவது இறுக்கமான சந்திப்புகள். செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு இறுக்கமான சந்திப்புகள் உதவுகின்றன. அடுத்து ஒட்டும் சந்திப்பு. அருகருகே அமைந்துள்ள செல்களை ஒட்டும் சந்திப்புகள் இணைக்கிறது. அருகருகே அமைந்துள்ள செல்களை இணைப்பதற்கு ஒட்டும் சந்திப்புகள் உதவுகிறது. அடுத்து அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பணியை இடைவெளி சந்திப்புகள் கேப் ஜங்ஷன் அத்தகைய செயல்களை மேற்கொள்கின்றன. அதாவது அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்கள் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொள்ளும் பணியை இந்த இடைவெளி சந்திப்புகள் மேற்கொள்கின்றன. இந்த 3 இணைப்புகளின் மூலமாக பொதுவாக அயனிகள் சிறிய மற்றும் சில சமயம் பெரிய மூலக்கூறுகளோட கடத்தப்படலாம். அதுலேயும் குறிப்பாக இடைவெளி சந்திப்பில் அயனிகள் சிறிய அல்லது சில சமயம் பெரிய மூலக்கூறுகளோட கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்ம கூட்டு எபித்தீலியம்ங்கிறத பற்றி பேசுகிறோம். கூட்டு எபித்தீலியத்தில் நம்ம அதை 2 வகையாக சொன்னோம். கூட்டு எபித்தீலியத்தை பொறுத்தவரை 2 வகை. அதில் ஒன்று அடுக்கு அப்படிங்கிறது சொன்னோம். கூட்டு எபித்தீலியத்தில் அடுக்கு மற்றும் இடைநிலை. அடுக்கு எபித்தீலியத்தில் தான் தட்டை வடிவ செல்கள், கனசதுர வடிவ செல்கள், தூண் வடிவ அடுக்கு எபித்தீலிய செல்னு சொன்னோம். அதில் தட்டை வடிவத்தில் கெராட்டின் நிரம்பியவை, கெராட்டின் அற்றவை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது மாதிரி இடைநிலை. இப்போ இதுபோல் நம்ம இந்த எபித்தீலிய செல்களை எளிய மற்றும் கூட்டு எபித்தீலியில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு. இணைப்பு திசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது உடல் முழுவதும் பரவி காணப்படக்கூடியது, கருவளர்ச்சியில் நடு அடுக்கிலிருந்து தோன்றியதாகும். இது தளர்வான இணைப்பு திசுகள் மற்றும் அடர்வான இணைப்பு திசுகள் மற்றும் சிறப்பு வகை இணைப்பு திசுகள் என 3 வகைகளாக காணப்படுகின்றன. இணைப்பு திசுக்களை பொறுத்தவரை தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு என்ற 3 வகையாக காணப்படுகின்றன. சரி, இந்த இணைப்பு திசுக்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா பிணைத்தல், ஆதரவு, பாதுகாத்தல், பாதுகாப்பு உரையாக அமைதல் மற்றும் பொருட்களை கடத்துதல். சரி, இப்போ அந்த இணைப்பு திசுவின் உள்ள கூறுகள் என்ன என்று பார்த்தால் எல்லா இணைப்பு திசுக்களிலுமே நாரிழைகள், அடிப்படை பொருட்கள் மற்றும் செல்கள் என 3 முக்கிய கூறுகள்
உள்ளன. நாரிழைகள் எனப்படும் இணைப்பு திசுக்கள் இருக்கு பாருங்க. நாரிழைகள் எனப்படும் இணைப்பு திசுக்கள். நாரிழைகள் எனப்படும் இணைப்பு திசுக்கள் தாங்கு அமைப்பாக உள்ளன. நாரிழைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இணைப்பு திசுக்கள் தாங்கு அமைப்பாக உள்ளது. இதில் இந்த இணைப்பு திசுவினுடைய தளத்தில் 3 வகையான நாரிழைகள் காணப்படுகின்றன. அவை ஒன்று கொலாஜன், எலாஸ்டிக் மற்றும் ரெட்டிகுலார் நாரிழைகள். இந்த இணைப்பு திசுவில் முறையான இணைப்பு திசுவை 2 வகையாக பிரிக்கிறோம். முறையான இணைப்பு திசுவை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தளர்வான இணைப்பு திசு, இன்னொன்று அடர்த்தியான அல்லது அடர்வான இணைப்பு திசு. தளர்வான இணைப்பு திசுக்கு உதாரணமாக ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு மற்றும் ரெட்டிகுலார் திசுக்களை சொல்கிறோம். தளர்வான இணைப்பு திசுக்கள். அடர்வான இணைப்பு திசுவை பொறுத்தவரை அவைகள் 2 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று அடர்வான, அதாவது சீரான, இன்னொன்று அடர்வான சீரற்ற. அடுத்து இன்னொன்று 3வது வகை மீள்தன்மை திசுக்கள். அப்போ அடர்வான இணைப்பு திசுவை பொறுத்தவரை 3ஆக பிரிக்கப்படுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற இணைப்பு திசு, அடர்வான மற்றும் மீள்தன்மை கொண்ட திசுக்கள். அடுத்து 3வது ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. அது சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள். அந்த சிறப்பு வகை இணைப்பு திசுக்களில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டால் குருத்தெலும்பு, எலும்பு, இரத்தம், இந்த 3ம் அடங்கக்கூடியது. அப்போ இணைப்பு திசுவை பொறுத்தவரை அதனுடைய வகைகளில் இணைப்பு திசுவினுடைய தளத்தில் 3 வகையான நாரிழைகள் சொன்னோம். கொலாஜன், எலாஸ்டிக் மற்றும் ரெட்டிகுலார் நாரிழைகள். இதில் இந்த இணைப்பு திசுவை, முறையான இணைப்பு திசுவை 3 வகையாக பிரிக்கிறோம். 2 வகைங்கிறதுல ஒன்று தளர்வான இணைப்பு திசு, இன்னொன்று அடர்வான இணைப்பு திசு, 3வது வகை சிறப்பு வகை இணைப்பு திசு. தளர்வான இணைப்பு திசுக்கு ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு சொல்கிறோம். அடர்வான இணைப்பு திசுக்கு அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற மற்றும் மீள்தன்மை திசு அப்படின்னு. சிறப்பு வகை இணைப்பு திசுக்கு குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம், இந்த 3ஐயும் சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தளர்வான இணைப்பு திசுக்கள். இந்த தளர்வான இணைப்பு திசுக்களில் இவ்வகை திசுக்களில் உள்ள செல்கள், அந்த செல்களும் நாரிழைகளும் அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளது. அதாவது அரை திரவ வடிவத்தில் காணப்படும் அடிப்படை பொருட்களில் தளர்வாக அமைந்துள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் 3 சொன்னோம். ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு. இதில் ஏரியோலார் இணைப்பு திசுவானது எபித்தீலியத்திற்கு தாங்கு சட்டமாகவும் சூழ்ந்துள்ள உடல் திசுக்களுக்கு நீர், உப்பு போன்ற பொருட்களை தேக்கி வைக்கும் இடமாகவும் அமைவதால் இதை திசு திரவம் என அழைக்கின்றோம். ஏரியோலார் இணைப்பு திசுவானது எபித்தீலியத்திற்கு தாங்கு சட்டமாகவும் சூழ்ந்துள்ள உடல் திசுக்களுக்கு நீர், உப்பு போன்றவற்றை தேக்கி வைக்கும் இடமாகவும் அமைவதால் திசு திரவம் என அழைக்கப்படுகிறது. இதில் ஃபைப்ரோபிளாஸ்டுகள், மேக்ரோஃபேஜுகள் மற்றும் மாஸ்ட் செல்கள் ஆகியவை காணப்படுகின்றன. அதாவது படம் 3.5 பார்த்தா தெரியும். 2 இதில் கொடுத்துருக்கு. அதில் ஒன்று ஏரியோலார் திசு, இன்னொன்று அடிப்போஸ் திசு. இது தளர்வான இணைப்பு திசுகளுக்கு உதாரணமாக சொல்கிறோம். அதில் பார்த்தா தெரியும். இதில் அந்த பாகங்கள் குறிச்சிருக்கிறதுல ஃபைப்ரோபிளாஸ்டுகள் பற்றி சொல்லியிருக்காங்க, மேக்ரோஃபேஜ் பற்றி சொல்லியிருக்கு, மாஸ்ட் செல்களையும் கொடுத்துரும்.
சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது அடிப்போஸ் திசு. ஏரியோலார் திசுவை முதல்ல பார்த்தோம். அதாவது தளர்வான இணைப்பு திசுக்கு ஏரியோலார் திசு ஒன்று, அடுத்து அடிப்போஸ் திசு. அடிப்போஸ் திசுவை பொறுத்தவரை இவை தோலுக்கு அடியில் காணப்படக்கூடியது. இது அமைப்பிலும் செயலிலும் ஏரியோலார் இணைப்பு திசுவை ஒத்து காணப்படுகிறது. இந்த அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் எனப்படும். அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் என பொதுவாக அழைக்கப்படும் இந்த அடிப்போசைட்டுகள், கொழுப்பு செல்கள் அல்லது அடிப்போஸ் திசுன்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்போசைட்டுகள் இத்திசு கூட்டத்தில் 90% மேலோங்கி காணப்படுகிறது. இத்திசுவில் உள்ள செல்கள் நேரடியாக கொழுப்பையும் பயன்படுத்தப்படாத மற்ற அதிகப்படியான உணவுப் பொருள்களையும் கொழுப்பாக மாற்றி திசுக்களில் சேமித்து வைக்கக்கூடியது. அடிப்போஸ் திசுவானது வளர்சிதை மாற்றம் மிகுந்த இடம் என்பதை, அடிப்போஸ் திசுவானது வளர்சிதை மாற்றம் மிகுதியாக நடைபெறக்கூடிய இடம் என்பதை அதில் உள்ள அதிகப்படியான இரத்த குழாய்களை கொண்டு நாம் உணரலாம். நாம் உணவு உண்ணாத நிலையில் இந்த அடிப்போசைட்டுகள், அதாவது அடிப்போஸ் அல்லது கொழுப்பு செல்கள் எரிபொருளாக அமைந்து ஆற்றலை உருவாக்கி நம் வாழ்வை பராமரிக்கிறது. அதேபோல் தோலடி திசுவாகவும் இந்த அடிப்போஸ் திசுகள் நம் உடலில் தோலடி திசுவாகவும் சிறுநீரகம், கண், கோலம், இதயம் ஆகிய உறுப்புகளை சூழ்ந்தும் காணப்படுகிறது. இந்த அடிப்போஸ் திசுக்களில், அதாவது கொழுப்பு செல்களில் 2 வகையான கொழுப்புகள் உள்ளன. ஒன்று வெள்ளை, இன்னொன்று பழுப்பு கொழுப்பு. வெள்ளை கொழுப்பை வெள்ளை அடிப்போஸ் திசு என்றும், பழுப்பு கொழுப்பை பழுப்பு அடிப்போஸ் திசு என்றும் அழைக்கின்றோம். இதில் 2வது வகையான பழுப்பு அடிப்போஸ் திசுவானது எண்ணற்ற மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்ட அடிப்போஸ் திசுவாகும். அடுத்து வெள்ளை கொழுப்பானது, வெள்ளை அடிப்போஸ் திசு அல்லது வெள்ளை கொழுப்பானது ஊட்டச்சத்துக்களை சேகரித்து வைக்கும் இடமாக உள்ளது. ஆனால் இந்த பழுப்பு நிற கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போஸ் திசு இருக்கு பாருங்கள், இது இரத்த ஓட்டத்தையும் உடலையும் வெப்பப்படுத்தும் அமைப்பாக செயல்படுகிறது. இரத்த ஓட்டத்தையும் உடலையும் வெப்பப்படுத்தும் அமைப்பாக செயல்படக்கூடியது. எனவே பிறந்த குழந்தைகளின் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பம் உற்பத்தி செய்யும் செயலில் இந்த பழுப்பு நிற கொழுப்பு அல்லது பழுப்பு அடிப்போஸ் திசு ஈடுபடுகிறது. இதை ஒரு மார்க்குலேயோ அல்லது 2 மதிப்பெண்கள்லையோ அல்லது 3 மதிப்பெண்கள்லையோ கேட்கலாம். பழுப்பு அடிப்போஸ் திசு மற்றும் வெள்ளை அடிப்போஸ் திசுவை வேறுபடுத்து அப்படின்னு கேட்கலாம். அல்லது பிறந்த குழந்தைகளின் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பம் உற்பத்தி செய்ய பயன்படும் கொழுப்பின் வகை எது அப்படின்னுட்டா பழுப்பு நிற கொழுப்பு என்று சொல்கிறோம். அடுத்தது 3வது, அதாவது தளர்வான இணைப்பு திசுல 3வதான அந்த இணைப்பு திசு பேர் ரெட்டிகுலார் இணைப்பு திசு. ரெட்டிகுலார் இணைப்பு திசுன்னு சொல்லலாம். இந்த ரெட்டிகுலார் இணைப்பு திசுவை பற்றி சொல்ல போகும்போது இவையுமே ஏரியோலார் இணைப்பு திசுவை ஒத்திருக்கும். இருந்தாலும் அதனுடைய தளப்பொருள் ஃபைப்ரோபிளாஸ்ட் என்னும் ரெட்டிகுலார் செல்களால் நிரப்பப்பட்டுள்ளது. அதேபோல் நிணநீர் கணுக்கள், மண்ணீரல், எலும்பு மஞ்சை போன்ற உறுப்புகளில் இரத்த செல்களான குறிப்பாக பெரும்பாலும் லிம்போசைட்டுகள் இருக்கு பாருங்கள், அந்த லிம்போசைட்டுகளுக்கு அகச்சட்டமாகவும் இந்த ரெட்டிகுலார் இணைப்பு திசு பயன்படுகிறது. அகச்சட்டமாக அப்பண்டா இந்த லிம்போசைட்டுகள் சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் உருவாகக்கூடிய இடம் நிணநீர் கணுக்கள், மண்ணீரல், எலும்பு மஞ்சை போன்ற உறுப்புகளிலிருந்து உருவாகுது. அப்போ இந்த ரெட்டிகுலார் செல்கள், ரெட்டிகுலார் இணைப்பு திசுவானது இது அதனுடைய தளப்பொருளான ஃபைப்ரோபிளாஸ்ட்டை பெற்றிருந்தாலும் இவைகள் நிணநீர் கணுக்கள், மண்ணீரல், எலும்பு மஞ்சை போன்ற உறுப்புகளில் இரத்த செல்களுக்கு இந்த ரெட்டிகுலார் இணைப்பு திசுவானது அகச்சட்டமாக அமைந்து இந்த லிம்போசைட்டுகளை உருவாக்குகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 2வது வகை இணைப்பு திசுனுள்ள 2வது வகை. முதல் வகை தளர்வான இணைப்பு திசு, அதில் 3 பார்த்தோம், ஏரியோலார் திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலார் திசு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த இணைப்பு திசுல
அடர்வான இணைப்பு திசு. அடர்வான இணைப்பு திசு. இப்போ அந்த அடர்வான இணைப்பு திசுல நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுகளும் நெருக்கமாக அமைந்திருக்கிறதுனால தான் அதை அடர்வான அல்லது அடர்த்தியான இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். அப்போ நாரிழைகள் அமைந்திருக்கும் முறையில், ரைட்டா, நாரிழைகள் அமைந்திருக்கும் முறையை வச்சு அல்லது நாரிழைகள் அமைந்திருக்கும் முறை மற்றும் முறையற்ற பாகினை பொறுத்து இந்த அடர்வான இணைப்பு திசுவை எவ்வாறு பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற இணைப்பு திசு, அடுத்தது மூணாவது ஒரு கேட்டகரி மீள்தன்மை திசு என்று மூன்றாக பிரிக்கிறோம். சரியா? நாரில் அமைந்திருக்கும் முறையான முறையற்ற பாங்கினை பொறுத்து இந்த அடர்வான இணைப்பு திசுவை அடர்வான சீரற்ற, அடர்வான சீரான மற்றும் மீள்தன்மை அப்படின்ட்டு எத்தனை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அடர்ந்த சீரான இணைப்பு திசுவில் முக்கிய பொருள் கொலாஜன் இலைகள். அடர்வான சீரான இணைப்பு திசுவில் முக்கிய பொருள் கொலாஜன். இவை இணையாக அமைந்த தசை கற்றைகளுக்கும் மீள்தன்மை உள்ள இடைகளுக்கும் இடையில் அமைந்துள்ளன. இதில் உள்ள முக்கிய செல் வகை ஃபைப்ரோபிளாஸ்ட். ரைட்டா? அதாவது அடர்ந்த சீரான இணைப்பு திசுல முக்கிய செல் வகை ஃபைப்ரோபிளாஸ்ட். இது எலும்பு தசைகளையும் எலும்புகளையும் இணைக்கிறது. மேலும் இது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து அளிக்கும் இழுவிசை அழுத்தத்தை தாங்கும் வகையில் அமைந்துள்ளது. இவ்விணைப்பு திசுவானது எலும்பு தசைகளோடு, ரைட்டா, அதாவது இவ்விணைப்பானது எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நாண்களிலும் எலும்பிணைப்பு நார்களிலும் காணப்படுகிறது. இவ்விணைப்பு திசுவானது எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நாண். எலும்பு தசையோடு எலும்பை இணைக்கக்கூடிய தசை நானுக்கு பேர் தான் டெண்டான் சொல்கிறோம். எலும்பிணைப்பு நார்களுக்கு பேர் லிகமெண்ட் சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் எலும்பிணைப்பு நார்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது லிகமெண்ட்ஸுடைய பணி என்ன கேட்டால், ஒரு எலும்பை மற்றொரு எலும்புடன் இணைக்கும். எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நான்கள், அதைத்தான் நம்ம டெண்டான் சொல்கிறோம். சரியா? அடுத்து இரண்டாவது வகை சீரற்ற அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு. அடர்வான சீரான இணைப்பு திசுன்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது வகை அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு. சீரற்று அமைந்த தடித்த கொலாஜன் நாரிழை கற்றைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுகளும் அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுகள் என்று அழைக்கப்படுகிறது. சீரற்று அமைந்த தடித்த கொலாஜன் நாரிழை கற்றைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுகளும் எவ்வாறு அழைக்கப்படும்? அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஃபைப்ரோபிளாஸ்ட் வகை செல்கள் முதன்மையானவை. இதில் பல திசுக்களில் இருந்து வரும் இழுவிசையை தாங்கி அமைப்பு ரீதியாக வலுவை தருகிறது. இதில் சில மீள்தன்மையுடைய நாரிழைகளும் காணப்படுகிறது. இவ்வகை திசுக்கள் தோலின் டெர்மிஸ் அடுக்கில் காணப்படுகின்றன. மேலும் இது சிறுநீரகம், எலும்பு, குருத்தெலும்பு, தசைகள், மூட்டுகள் மற்றும் நரம்புகள் போன்றவற்றை சுற்றி நாரிழை உறைகளையும் உருவாக்குகிறது. எது? அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு. அடுத்து மூணாவது மீள்தன்மை இணைப்பு திசு. இந்த மீள்தன்மை இணைப்பு திசுக்களில் மீள்தன்மை நாரிழைகள் அதிகம் காணப்படுகின்றது. இழுக்கப்பட்ட தசைகள் மீண்டும் பழைய நிலை, மீண்டும் சுருண்டு தனது பழைய நிலையை அடைதல் மீள்தன்மை நாரிழைகளால் மட்டுமே நடைபெறுகிறது. இப்போ மீள்தன்மை இணைப்பு திசுவை பொறுத்தவரை மீள்தன்மை நாரிழைகள் அதிகம் காணப்படுகிறது. இழுக்கப்பட்ட தசைகள் அல்லது நீட்சியடைந்த தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலை அடைவதற்கு மீள்தன்மை நாரிழைகள் காரணமாக இருக்குது. அது மாதிரி தமனிகளில் வழியே
அலை போன்ற துடிப்புடன் இரத்தம் பாய்வதற்கும் உச்சுவாசத்தை தொடர்ந்து நடைபெறும் வெளிச்சுவாசத்தில் நுரையீரல்கள் சுருங்குவதற்கும் இந்த மீள்தன்மை நாரிழை திசுக்கள் காரணமாக இருக்குது. பெரிய தமனிகளின் சுவரிலும் முதுகெலும்பு தொடரில் காணப்படும் எலும்பிணைப்பு நார்களிலும் சுவாசக்குழல் சுவர்களிலும் இவை இணைப்பு திசுக்கள் காணப்படுகின்றன. சுவாசக்குழலுங்க போகும்போது ட்ரக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சுக்குழல் இருக்குல்ல, அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது நீண்டு சுருங்கக்கூடியது. இவைகளெல்லாம் நம்ம இதில் இணைப்பு திசு என்ற தலைப்பில் பார்க்குறோம். அந்த இணைப்பு திசுக்களில் தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, ஏரியாலார் இணைப்பு திசு, அடிப்போஸ் திசு, ரெட்டிகுலர் திசுலாம் தளர்வான இணைப்பு திசுவில் வரும். அடர்வான இணைப்பு திசுவில் அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற, அடுத்து மீள்தன்மை திசு என்று 3. அடுத்து சிறப்பு வகை இணைப்பு திசு. சிறப்பு வகை இணைப்பு திசு. இந்த சிறப்பு வகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 இணைப்பு திசு பற்றி சொல்கிறோம். சிறப்பு வகை இணைப்பு திசுல குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் இரத்தம். சரியா? இப்போ இதில் குருத்தெலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருத்தெலும்பின் செல்லிடை பொருட்கள் உறுதியானவை. செல்லிடை பொருட்கள் உறுதியானவை, அதே நேரம் அவை வளையும் தன்மையுடையது. குருத்தெலும்பை பொறுத்தவரை வளையக்கூடியது, அழுத்தத்தை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது. இந்த குருத்தெலும்பின் திசுக்கள் அல்லது அந்த குருத்தெலும்புவினுடைய செல்களுக்கு பேர் கான்ட்ரோசைட்டுகள். இந்த கான்ட்ரோசைட்டுகளால் உருவாக்கப்பட்ட தள திசுவில் உள்ள சிறிய குழிகளுக்குள் புதைந்து காணப்படக்கூடியது. அடுத்து முதுகெலும்பிகளினுடைய கருநிலையில் காணப்படும் பெரும்பாலான குருத்தெலும்பானது பெரியவர்களானதும் அவை எலும்புகளாக மாற்றப்படுகின்றன. பெரியவர்களில் பொதுவாக இப்போ குழந்தைகளில் அல்லது கருநிலையில் குருத்தெலும்பாக இருக்கக்கூடியது வளர்ச்சியடையும் போது அது எலும்பாக மாறுது. இதே போல் பெரியவர்களில் மூக்கின் நுனிப்பகுதி, வெளிக்காது இணைப்பு, செவி மடல், அடுத்தடுத்து உள்ள முதுகெலும்புக்கு இடைப்பட்ட பகுதி, கை கால் ஆகிய பகுதிகளில் காணப்படக்கூடிய குருத்தெலும்புகள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அப்போ இந்த பகுதியிலெல்லாம் நம்ம உடலில் குருத்தெலும்பு காணப்படுகிறது. அடுத்து எலும்புகள். அப்போ சிறப்பு வகையில் குருத்தெலும்பு முதல்ல பார்க்குறோம், அடுத்து எலும்பு பார்க்குறோம், அடுத்து இரத்தம் பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம எலும்பை பற்றி சொல்ல போகும்போது கடினமானது, வளையும் தன்மை அற்ற, அது பெரும்பாலும் வளையாது. குருத்தெலும்பு வளைகிற மாதிரி இது வளையாது. சரி, கால்சியம் உப்புக்களாலும் கொலாஜன் இலைகளாலும் வலுவூட்டப்பட்ட தளப்பொருளை கொண்ட அமைப்பு தான் எலும்புன்னு சொல்கிறோம். இவை உடலுக்கு சட்டகமாக அமைந்து உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது. மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்து ஆதரவு அளிக்கும் அமைப்பாகும். லாக்குனே எனப்படும் குழிகளில் ஆஸ்டியோசைட்டுகள் எனப்படும் எலும்பு செல்கள் காணப்படுகின்றன. லாக்குனே எனப்படும் குழிகளில் ஆஸ்டியோசைட்டுகள் எனப்படும் எலும்பை உருவாக்கக்கூடிய செல்கள் காணப்படுகின்றன. இந்த ஆஸ்டியோசைட்டுகளில் 2 விதமான செல்கள், ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு. ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட். எலும்பை உருவாக்கக்கூடிய செல்லு, எலும்பை சிதைக்கக்கூடிய செல்லு. பொதுவாக ஆஸ்டியோசைட்டுகள் சொல்கிறோம். அதே போல் கால்களில் உள்ள நீளமான எலும்புகள் உடலின் மொத்த எடையை தாங்கும் பணியை செய்கின்றன. எலும்பு தசைகளோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கு இந்த எலும்புகள் எலும்பு தசையோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கு இவை உதவுகின்றன. சில வகை எலும்புகளில் உள்ள எலும்பு மஞ்சையிலிருந்து இரத்த செல்கள் உருவாகின்றன. அடுத்து பார்க்கக்கூடியது இரத்தம். இரத்தம் என்பது அதனுடைய கூறுகளில் பிளாஸ்மா, சிவப்பணு, வெள்ளை அணுக்கள் மற்றும் தட்டை அணுக்கள், தட்டை செல்கள் சொல்லக்கூடிய இரத்த தட்டுக்கள், இவை இரத்தம் உறைவதற்கு காரணமானது ஆகியவற்றை கொண்ட ஒரு திரவ இணைப்பு திசு தான் இரத்தம். அப்போ இரத்தத்தை பொறுத்த பிளாஸ்மா இருக்கும், சிவப்பணுக்கள் இருக்கும், வெள்ளை அணுக்கள் இருக்கும், தட்டை செல்கள் இவைகளை கொண்டது தான் அது. இப்போ இரத்த குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருள்கள், கழிவுப் பொருட்கள் மற்றும் சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை கடத்தக்கூடிய ஊடகமாக இரத்தம் உள்ளது. இப்போ இரத்தத்தை பற்றி நம்ம படித்தோன்னா இதை விட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதுக்கு பின்னாடி உள்ள பாடங்களில் படிக்கிறோம். ஆகவே உங்களுக்கு இணைப்பு திசு அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகும்போது சிறப்பு வகை இணைப்பு திசுல அதாவது எலும்பு, குருத்தெலும்பு மற்றும் இரத்தம் இதோடு நம்ம பார்த்துருக்குறோம். மீதி உள்ளதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகே. நன்றி.